வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை தானியமில்லா பயிர். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விவசாயி ஒருவன் கடவுளிடம் கோபத்துடன் முறையிட்டான். தவறான சமயத்தில் புயலையும் மழையையும் அனுப்பி என் பயிர்களை பாழாக்குகிறாய். இனிமேல் அவற்றை என் கட்டுப்பாட்டிலேயே விட்டுவிடு. கடவுள் மெலிதாக புன்னகைத்தார். அப்படியே ஆகட்டும். விவசாயிக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. தேவையான நேரத்தில் மழை பெய்ய செய்தான். ஈரமான நிலத்தை உழுதான். தேவையான வேகத்தில் காற்றை வீச செய்து விதையை தூவினான். மழை, வெயில், காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டன. பயிர் பச்சை பசேல் என ரம்யமாக வளர்ந்து அறுவடை காலமும் வந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்தான். அதனை உதிர்த்து திறந்து பார்த்து அதிர்ந்தான். உள்ளே தானியத்தை காணவில்லை. மிகச் சிறிய பதர்தான் இருந்தது. அனைத்து கதிர்களிலும் அதே நிலைமைதான். நொந்த விவசாயி மீண்டும் கடவுளிடம் முறையிட்டான். கடவுள் புன்னகைத்தார். என் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும். அப்போது பயிர்களுக்கெல்லாம் மண்ணுக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி இறுக பிடித்து கொள்ளும். மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தால்தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டு வலுவாக வளரும். எல்லாமே வசதியாக அமைத்து கொடுத்ததில் உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. தளதளவென்று வளர்ந்ததை தவிர தரமான தானியங்களை கொடுக்க அவைகளுக்கு தெரியவில்லை. பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும் போதுதான் உங்களின் திறமை அதிகரிக்கும். இருட்டு என்று ஒரு பிரச்சனை இருந்ததால்தான் மின் விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. பயணம் என்பது பிரச்சனையான போதுதான் வாகனம் உருவானது. பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துவிட்டால் நம் மூளையின் திறனை எவ்வாறு அறிய முடியும்? பிரச்சனை இல்லாத வாழ்க்கைதான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. எதிர்பாராத திருப்பங்கள் தான் நம் வாழ்க்கையை சுவையாக அமைத்து தர முடியும். போராடிதான் பார்ப்போமே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.